டி.எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு விருது பெற்றிருப்பதன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தி அபினேஷ். அபினேஷ், இந்த வாழ்த்துடைய பின்னணி என்ன? டி.எம். கிருஷ்ணாவுக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? தேவபிரியன் பிரபல கர்நாடக இசை பாடகர் டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியிருப்பதற்கு தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுல கிருஷ்ணா அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளிலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஒரு தரப்பினர் தொடர்ந்து காழ்ப்புணர்வில் உள்நோக்கத்துடன் அவரை விமர்சிப்பது என்பது வருத்தத்துக்குரியது. இதில் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு மானுட சமத்துவத்துக்காக பெண்கள் சரி நகர் சமமான வாழ்ந்திரகும் 4 நூற்றாண்டுக்கும் மேலாக அறவழியில் அமைதி வழியில் போராடிய தந்தை பெரியாரை தேவையின்றி வசைப்பாடுவது நியாயமல்ல. பெரியாரின் தன்னலமற்ற வாழ்க்கை வரலாற்றையும் அவரது சிந்தனைகளையும் படிக்கும் எவரும் இப்படி அவதூறு சேற்றை வீச முற்பட மாட்டார்கள் எனவும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில கிருஷ்ணா அவர்கள் இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் வழங்கிடும் வகையில் தகுதியானவரை தேர்ந்தெடுத்த மியூசிக் அகாடமி நிர்வாகிகள் நம் பாராட்டுக்கு உரியவர்கள் என மியூசிக் அகாடமி நிர்வாகத்தையும் முதலமைச்சர் பாராட்டியிருக்கிறார். டி.எம். கிருஷ்ணா என்னும் கலைஞரின் திறமை எவராலும் மறுதளிக்க முடியாது. அரசியலில் மத நம்பிக்கைகளையும் கலந்தது போலவே இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம். விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பையும் விளக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்பே இன்றைக்கு தேவை என தன்னுடைய வாழ்த்து பதிவில குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார். தேவபிரியன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி அபினேஷ்.